அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. நண்பர்களே, இன்று நாம் ஒரு நல்ல மரணத்தை பற்றி பேசப் போகிறோம். இது டாக்டர் காலித் அல் ஜுபைர் கூறிய ஒரு ஷேக்கின் கதை. எகிப்தில் உள்ள அல்மின்யாவில் மருத்துவக் கல்லூரியில் இந்த ஷேக் மாணவர்களுக்கு குரானை கற்பித்து வந்தார். 6.5 ஆண்டுகளாக ஒரு நாள் கூட அவர் மஸ்ஜிதை விட்டு விலகவில்லை. ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு சூரிய உதயம் வரை அவர் மஸ்ஜிதில் இருந்து மாணவர்களுக்கு குரானை கற்பித்தார். சிலர் குரானை ஓதுவர், சிலர் தஜ்வீத் சரியான உச்சரிப்பு கற்றுக்கொள்வர், மற்றவர்கள் மனப்பாடம் செய்த குரானை சரிபார்ப்பர். இந்த ஷேக் பல ஆண்டுகளாக இந்த பழக்கத்தை தொடர்ந்தார். மக்ரிப் தொழுகைக்கு பிறகு இஷா தொழுகை வரை அவர் மஸ்ஜிதில் இருப்பார். ஒரு நாள் ஷேக் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு வீட்டிற்கு வந்தார். மனைவியிடம், இன்று எனது நேரம் உணவு தயார் செய் என்று கூறினார். மனைவி ஆச்சரியப்பட்டு, என்னவென்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். ஆனால் அவர் மீண்டும், தயவு செய்து உணவு தயார் செய் என்று கூறினார். பின்னர் அவர் குளிக்கச் சென்றார். வழக்கத்தை விட அதிக நேரம் எடுத்து மிகவும் சுத்தமாக குளித்தார். குளித்த பிறகு ஈத் நாட்களில் மட்டும் அணியும் சிறப்பு ஆடையை ஜுப்பா எடுத்து அணிந்தார். மனைவிக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்று இந்த ஆடையை ஏன் அணிகிறீர்கள் என்று மனதில் தோன்றியது. ஷேக் விரைவாக உணவு உண்டார். பின்னர், எனக்கு சிறிது நேரம் தனியாக இருக்க வேண்டும் என்று கூறினார். அவர் அறைக்கு சென்று 1 மணி நேரம் தொழுதார். 2 ரக்காத்கள், பின்னர் மீண்டும் 2 ரக்காத்கள், இவ்வாறு தொடர்ந்தார். காலை 9:55 மணியளவில் தொழுகையை முடித்தார். பின்னர் மனைவியிடம் வந்து, நீயும் பிள்ளைகளும் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறினார். ஒவ்வொரு பிள்ளையின் பெயரைச் சொல்லி, இவனை இப்படி பார்க்க வேண்டும், அவளுக்கு இதை செய்ய வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். மனைவிக்கு இன்னும் புரியவில்லை, என்ன நடக்கிறது என்று கேட்டார். ஷேக் கூறினார், எனது நேரம் வந்துவிட்டது. அவர் படுக்கையில் படுத்தார். காலை 10 மணியளவில் சில நிமிடங்களில் அல்லாஹ் அவரது ஆன்மாவை எடுத்துக்கொண்டான். சுபஹானல்லாஹ்! இந்த மனிதரை அல்லாஹ் எவ்வளவு ஆசிர்வதித்தார்! அவருக்கு தனது மரணம் முன்கூட்டியே தெரிந்தது. ஆனால் அவர் பதறவில்லை. அல்லாஹ் விசுவாசிகளுக்கு பயமோ துக்கமோ இல்லாத நிலையை வாக்களித்துள்ளான். இந்த ஷேக்கிற்கு அதுதான் நடந்தது. இந்த கதையிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? நாம் எப்படி வாழ்கிறோமோ அப்படியே நமது மரணமும் இருக்கும். நபி ஸல் கூறினார், நீ எப்படி மரிக்கிறாயோ அப்படியே உயிர்த்தெழுப்பப்படுவாய். எனவே நல்லவற்றை செய்ய முயற்சிக்க வேண்டும். குரான் ஓதுதல், துஆ, தர்மம், தஃவா இவை அனைத்தையும் நமது பழக்கமாக்க வேண்டும். ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்தால் அல்லாஹ் நம்மை அந்த நல்ல நிலையில் எடுப்பான். ஒருவேளை குரான் ஓதும்போதோ தொழும்போதோ நல்லவற்றை செய்யும்போதோ நமது மரணம் வரலாம். இந்த ஷேக் என்ன செய்தார்? அவர் சுத்தமாக குளித்தார், நல்ல ஆடை அணிந்தார், உணவு உண்டார், 1 மணி நேரம் தொழுதார். மரணத்திற்கு முன் மனைவியிடமும் பிள்ளைகளிடமும் விடை பெற்றார். பின்னர் படுத்தபோது அல்லாஹ் அவரது ஆன்மாவை எடுத்துக்கொண்டான். சுபஹானல்லாஹ்! நாம் பிரார்த்திப்போம், அல்லாஹ் நம்மை இந்த பாதையில் வாழவும், இந்த பாதையில் மரிக்கவும், மரணம் நெருங்கும்போது பதறாமல் இருக்கவும் உதவட்டும்.